ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதில் கேரட் மாதிரி வெஜிடபிள் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. இந்த ஒரு சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கிறேன். சுருட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு எத்தனை பல்லு இருக்குது, அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு மென்று சாப்பிடுவாங்க அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சப்பாத்தி கட் பண்ணுற அந்த அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்னோடய குழந்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 வயசு ஆகுதுங்க. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணி கொடுத்தா ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுவான். அவனுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பின்னாடி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக இருக்குதுங்க. நல்லா உதிர்த்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு துண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம். ஸோ அதனால் உப்பு காய்க்கு தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நீளமாக நறுக்கின கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க வேறு என்ன காய்கறி சாப்பிடுவாங்களோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காதுங்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்ருவாங்கங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சு வேகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் காரம் இருக்காதுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுத்தமாக காரமே இருக்காதுங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தனால. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆன பின்னாடி இப்போ இந்த சப்பாத்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மசாலா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக இழுத்த பின்னாடி சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இந்த மிக்சிங் வெஜிடபிள்ஸ் மசாலா சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. காரம் இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வச்சு கொடுப்பீங்களோ நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 திராட்சையும் பேரிச்சம்பழம் கொஞ்சமாக பாதாம் வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.